ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பெற்ற திசையில் தந்தையாக வந்து உற்ற என் குருநாதரே, பெற்ற திசையில் தந்தையாக வந்து உற்ற என் குருநாதரே, முற்ற திசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே. முற்ற திசையில் தாய் முகம்மது முன் கலைவாணி தேவியே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு, வேதம் ஆசான் திருமேனி, திருமறை குரு பெருமான், திருமறை குரு தேன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் செந்தாமரை பொற்பாதம் மலர்பாதம் திருமறை பாதம் வணங்கி தொழுது நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் அந்த அறிவு பரிசுத்த ஆவியாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் திருமறை குருபெருமானாக சைவ திருமேனி நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமானாக அந்த சுருதியாக அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த திருமேனியிலிருந்து யமனை வென்ற திருமறை, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக நம்முடைய 4 வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ அந்த யமனை வென்ற அந்த ஆயுதமாக திருமறை விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த திருமறையின் சிறப்புகள், அந்த ஆயுதத்தின் சிறப்புகள். அப்போ இந்த பதிவிற்காக இந்த பகுதியில் நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். இந்த திருவாக்கியத்தில் அந்த யமபடரை, நமக்கு வரப்போகின்ற அந்த யமபடரை எப்படி தெய்வம் அவர்கள் அந்த பேராயுதம் கொண்டு அந்த யமனை எப்படி கொலை செய்து நம்மளை விண்ணுலகத்தில் இப்போவே ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க. அது அந்த ஆயுதம் அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை எப்படி திருமறையாக நமக்கு எடுத்து பொருத்தி காண்பிக்கின்றார்கள் என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். அப்போ இந்த திருவாக்கியம் நம்முடைய திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 293வது திருவாக்கியத்தில் ஒரு சிறு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். அதை முதல்ல படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 293, பக்கம் எண் பழைய அச்சுநூல் 245. சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 293, பக்கம் 245. இந்த மனித தூலம் இருக்கும் வரை மகத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது, அது இருக்கவே செய்யும். ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறதல்லவா? இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம். அதுதானே நமக்கு வேண்டியது. அது எங்கே என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த கல்லாலின் புடையமர்ந்து என்று நமக்கு தீர்க்க தரிசன பாடலாக வருகிறது. அந்த பாடலை சொல்லி அதற்கு விரிப்பாக வருகின்ற அருளொர்ஷிப்பாக பின்னாடி அதை பற்றி தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க.
அப்போ அதில் தான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் மறை கப்பலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று அந்த பாடல் வரிகளானது அதை முன்வந்த பெரியோர்கள் இறக்கி வச்சுருக்காங்க. அதை தெய்வ சன்னிதானத்தில் அதை படித்து அதனுடைய விரிப்பாக வருது. அப்போது நினையாமல் சொல்லாமல் சொன்னவர் யார்? நமது தெய்வம் அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியிலிருந்து சொன்னார்கள். சொல்லாமல் சொன்னது எப்படி? இப்போ இதெல்லாம் நிறைய பேசணும். அப்போ இதுக்கு பூரண புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. என்னை எடுத்து சொல்லுங்கள், நான் அதுக்கு சாட்சியாக நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னவர் ஆதி அருட்பெருஞ்சோதி செங்கமலம் பதமே என்று ஒரு வரி வருதல்லவா? அப்போ சொன்னவர் ஆதி அருட்பெருஞ்சோதி செங்கமலம் பதமே. அப்போ சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து, அது எப்படிங்க நினையாமல் நினைக்கிறது? நினச்சி தான் பார்க்க முடியும். இப்போ மலரும் நினைவுகள்னு ஏற்கனவே நம்மளுடைய உலக வாழ்க்கையில் விஞ்ஞானத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து அந்த நினைவலைகள்னு சொல்லுவோம் அல்லவா? அப்போ நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அப்போ இதெல்லாம் நமக்கு வேதமாமறையில் விரிப்பை எடுத்து தான் வச்சுருக்காங்க. நம்ம அந்த கணங்கொண்டு வாசகத்தை கணங்கொண்டு பார்ப்பதில்லை, கேட்பதில்லை. இப்போ இதெல்லாம் எப்போ விளங்கும்னா எல்லா அங்கங்களும் தோய படிக்கும்போது அதை நமக்கு வச்சுருக்காங்க. சரி, அது மிகப்பெரிய தலைப்பு. இப்போ நம்ம யமனை வென்ற திருமறைக்காக வருவோம். அப்போ அந்த பவத்தொடக்கை வெல்வாம் என்று கடைசி வரி முடியுதல்லவா? அப்போ அதை தான் இங்கே திருவாக்கியங்கள் எடுத்து படிக்கிறப்ப இப்போ எடுத்து சொன்னாங்க அல்லவா? இந்த மனித தூலம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது. அப்போ பவத்தொடக்குன்னா என்னது? அப்போ இது தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பவம் என்றால் பிறவி என்ற ஒரு பொருள் இருக்குது. தொடக்கை என்றால் அது அந்த சங்கிலி போல அந்த பந்தம் தொடர்வது. சங்கிலி போல அந்த பந்தம் இந்த தூளதேகத்தில் இந்த பிறவி தொடர்வது. இப்போ 7 ஜென்மம்லாம் பொதுவாக பேசுகிறப்ப சொல்கிறோம் அல்லவா? பொதுவாக நம்ம சொல்கிறோம், அது என்னன்னு விளங்கிக்கணும். அது முன் 7 பின் 7ன்னெலாம் தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அல்லவா? அப்போ அந்த முன் 7 பின் 7 அது நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் இப்போ நான் முன்வைக்கிறேன். அப்போ இந்த மெய்க்கு வந்தால் முன் 7 ஜென்மம் பின் 7 ஜென்மம் அதனுடைய பலன் கிடைக்கும்னு தெய்வ உத்தரவு நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் அல்லவா? அப்போது நம்ம மெய்வழி சபையில் சேர்ந்துருக்கிறோம். நம்முடைய தந்தையன் பாட்டன் பூட்டன்லாம் பார்த்திங்கன்னாக்கா பழைய சமூகத்திலே இருப்பாங்க. அவங்க சேர்ந்துருக்க ஒரு சில குடும்பத்தில் சேர்ந்துருக்க வாய்ப்பில்லை. அப்போ தெய்வம் அவங்க அவர்கள் இறந்து விட்டால் அங்கே போகக்கூடாது, அந்த சாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வச்சுருக்காங்கல்லவா? அப்போ அது 7 தலைமுறைக்குள்ளே தானே அவங்க வர்றாங்க. அப்போ அது என்ன என்பது விளங்கிக்கணும், எதை சொல்லி வர்றாங்க என்பது. இது நான் கேள்வியாக மட்டும் நான் வைக்கிறேன். இதை பற்றி விரிவாக பேச வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இங்கே வருவோம். அப்போது அந்த பவத்தொடக்கு, அப்போ அந்த பிறவி பந்தம் அது சங்கிலி தொடர் போல். எப்படி ஒரு சங்கிலி தொடர், இப்போ நம்ம கொடிமரத்தில் சுற்றி அந்த வட்டத்தை சுற்றி அந்த சங்கிலி எப்படி போட்டு வச்சுருக்காங்க, அது மாதிரி எப்படி அது ஒரு தொடராக இருக்குது. அதை போல் இந்த பிறவி பிணி தொடர்ந்து வருது. அதை வெல்ல முடியுமா இந்த மனித தூலம் இருக்கும் வரை? அதை தான் இங்கே கேட்குறாங்க. அதுதான் இங்கே பொருளாக அதை நமக்கு எடுத்து தெய்வம் அவங்க இந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. அப்போ இந்த மனித தூலம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது, அது இருக்கவே செய்யும் அல்லவா? அடுத்துதான் ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க.
நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அப்படியே இது நாள் வரை நீ படித்தும் கேட்டும் நீதமென எண்ணி இருந்ததையெல்லாம் அநீதமென அறிவிப்பதே கீதை. தெய்வம் அவங்க பகவத்கீதைக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க 325வது திருவாக்கியத்தில், திருவருட்குறளில். அதே போல் இங்கே முத்தி எதுக்கு கிட்டோம் அப்படின்னு பேசி வர்றாங்க. அப்போ இந்த மனித தூளம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது, அது இருக்கவே செய்யும். ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது, இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா? அப்போ முத்திக்கு வரக்கூடியது நம்ம தேகமா, என்னுடைய இந்த தேகமா, இந்த மாமிச தேகமா? இல்லை. அப்போ எது முத்திக்கு வர வேண்டியது எது? ஆனால் நம்ம நினைப்பு எப்படி இருக்கு? இந்த தேகம் முத்தி அடைய போகிறது என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது தேகம் என்பது நம்ம ஏற்கனவே இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பு என்பதை பற்றி இதே திருவாக்கியத்தையே நல்லா விரிவாக எடுத்து பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ இந்த தேகம் என்பது நம்மளுடைய தேகத்தை சொல்லலை. அப்படி சொன்னால் தான் கோபம் வந்துடுது. அதனால் என்னுடைய தேகம் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய இந்த தேகத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அது வேதம் என்பது தேகம். திருமஞான குறள் 49 பேசி வர்றாங்க அல்லவா? அப்போது அவர்களுடைய திருநாமத்தை சொல்லுவதே முத்தி. அப்போது அந்த முத்தி எப்படி கிட்டும் அப்படின்னா, திருவருட்குறள் 248 பேசி வர்றாங்க. இந்த ஞானக்கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான். குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது, பின்னர் மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. இந்த உலகப் படிப்பினுடைய பயன் கடைசியில்தான் கிட்டும், அல்லது கிட்டாமலும் போய்விடலாம். ஆனால் ஞானக்கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டுகிறது. ஒருவன் இந்த ஞானக்கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான் என்று, ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான் என்று திருவருட்குறள் 248வது திருவாக்கியம் எடுத்துரைக்கிறது. அப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும். அப்போது மெய்க்கல்வியை தொடங்கும் போதே நமக்கு ஜீவன் முத்தன் என்னும் பட்டத்தை கொடுத்துட்றாங்க. பின்னாடி அல்ல, முன்னாடியே கொடுத்துட்றாங்க அல்லவா? அப்போ ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா? இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. படிங்க முதல்ல இருந்த இந்த திருவாக்கியத்தை. இந்த மனித தூளம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது, அது இருக்கவே செய்யும். ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறதல்லவா? இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம். அப்ப இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நம்முடைய தேகத்தை பேசி வர்றாங்க, என்னுடைய தேகத்தை, என்னுடைய இந்த மாமிச தேகத்தை பேசி வர்றாங்க. இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம். அப்போ பாருங்கள், இங்கே தான் கொடுக்குறாங்க அந்த யமனை வென்ற திருமறை எப்படி இருக்கிறது என்று. யமனனுகா வைரமணி தேகம், அதுதானே நமக்கு வேண்டியது. அந்த வைரமணி தேகம் அதுதானே நமக்கு வேண்டியது. அது எங்கே? அப்போ அதல்லவா நமக்கு நித்திய தேகம். அப்போது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விரிவாக வேதத்தின் சிறப்பாக எடுத்து அந்த வைரமணி தேகம்லாம் பேசியிருக்கோம் அல்லவா? அப்போது அந்த வைரமணி தேகமாக அந்த யமனை வென்றது அந்த வைரமணி தேகமாக. அந்த வைரமணி தேகம் அதில் அது என்ன வைரமணி தேகம் தெரியணும் அல்லவா? அப்போ அதற்கு திருமஞான குறள் 6வது திருவாக்கியம் திருவல்லிக்கேணி பிரசங்கம் எடுத்துரைக்கிறது. நிறைய பேசி வர்றாங்க. இங்கே அதை வேதத்தோட அந்த தொடர்பை தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை படித்து தரிசனம் செய்யலாமா? இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். அப்போ சர்வ வேதங்களும் எந்த ஒரு காரியத்திற்காக வந்தன? ஒரே வார்த்தையாக, ஒரே செயலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியாது. சர்வ வேதங்களும் ஒரே செயலுக்குத்தான் வந்தன. எந்த கர்ப்பகோடி காலத்திற்கு முன் உண்டான வேதமாக இருக்கட்டும்,
சமீப காலத்தில் உண்டான வேதமாகவே இருக்கட்டும், அவையெல்லாம் இந்த மனித தலைகளுக்காகவே ஒரே அடையாள குறிப்புடன் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அது என்ன என்று எம்மை கேளுங்கள், சொல்கிறோம். தெய்வம் அன்றைக்கு தூல திருமேனியில் கேட்குறாங்க, அது என்ன என்று எம்மை கேளுங்கள், சொல்லுகிறோம். கேட்டோமா? நம்ம கேட்கல. இன்றைக்கி வேதம் கேட்குது. வேதத்துக்கிட்ட போய் நம்ம கேட்டால் வேதம் சொல்லுது. அடுத்து அப்படியே பின்னாடியே பதில் சொல்லி வர்றாங்க. அது என்ன என்று எம்மை கேளுங்கள், சொல்கிறோம். அதாவது இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. பாருங்க, அந்த நித்திய தேகம் இங்கேயே வருது, நித்திய உடல்னு பேசி வர்றாங்க. இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில் வந்துருச்சா, அந்த நித்திய தேகத்தில். அப்போ அந்த நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம். எப்படி லிங்க் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த வாக்கியத்திற்கும் திருமஞான குரல் 6 திருவல்லிக்கேணி பிரசங்கத்துக்கும் எப்படி வருது பாருங்க லிங்க்கு. அப்போ அந்த நித்திய தேகத்தில், அதாவது இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில், அடுத்துதான் கொடுக்குறாங்க வைர தேகத்தில். அதல்லவா வைரமணி தேகம் அல்லவா? அது ஓசையாக வரணுமே, மணி என்றால் ஓசை அல்லவா? அது நித்திய தேகம், அது வைர தேகம். அப்போ நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பிலா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை. அப்போ அந்த தேகத்தில் இடம் இருக்குதுங்க, அங்கே போய் நுழைஞ்சிக்கணுங்க. நம்ம இப்போ ஒரு குகையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா? நம்ம சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது சித்தன்னவாசல் குகை. அங்கே போய் இது இருந்துட்டோம்னாக்கா மழை வெயில் அங்கே வருமா? வராது. அதை போல் நம்ம அந்த யமன்கிட்டேருந்து தப்பிப்பதற்கு அங்கே போய் ஒளிஞ்சிக்கணும். ஏதுமில்லாத பரவெளியில் அந்த ஒளிவில் ஒடுங்கு என்று என்னை இருத்திய சுத்த. ஏதுமில்லாத பரவெளியில் அந்த ஒளிவில் ஒடுங்கு, அந்த ஒளிவில் ஒடுங்கு என்று என்னை இருத்திய சுத்த வேதமுடி வானநிதி இது போதும் என்று ஓது மட்டும் பூட்டுங்குரு சாலை ஆண்டவா என்று அங்கே நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா? அப்போ அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பிலா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை. அங்கே போய் நுழைஞ்சுக்கணுங்க. அந்த குகை அது வேதமணி பீடம் எனும் நாதன் எனும் ஜீவ குகை. பாருங்கள், எந்த வாசகம் எடுத்துக்கிட்டாலும் அது வேதத்தின் சிறப்பாகவே நம்ம கொண்டு வந்து வாசகம் கொடுக்குறாங்க. அப்போ அது தன் என்னும் ஜீவ குகையாகிய ஆலயம் என்று வான்மதி குரலில் 99வது திருவாக்கியத்தில் பேசி வராங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது, அதை விட்டுருவோம். இப்போ ஜீவ குகை ஆகிய ஆலயம்லாம் அதை விரிப்பு இருக்குது. இப்போ நம்ம சிலபஸுக்கு மட்டும் வருவோம், 4 வேதத்துக்கு மட்டும் வருவோம். அப்போ அது வேதமணி பீடம் எனும் நாதன் என்னும் ஜீவ குகையாக அது இருக்கிறது. அப்போது அந்த குகையில், அந்த ஒளி தேகத்தில், ஒப்பிலா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன. அப்போ அந்த கல்வியை கற்பிக்கணுமே. அந்த மெய்க்கல்வி கலாசாலையை தெய்வம் அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே. அந்த பொல்லா பிணினைக்கும் பெருந்தவ பள்ளியில் பள்ளிக்கூடமாகவும் இருக்கிறாங்க, ஆசிரியராகவும் இருக்காங்க, வாத்தியாராகவும் இருக்காங்க. யார்? நமது தெய்வம் அவர்களே அல்லவா? இதெல்லாம் நம்ம நெடுக பேசியிருக்கோம் அல்லவா? திக்குமனு குலத்தவர்கை தீண்டா பள்ளி திருமறையோன் பள்ளி திசையில்லா பள்ளி. அது திருமறையோன் பள்ளி அல்லவா? ஆக இப்படி அந்த வாசகமே உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது மௌனதாரைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியவைகளை எல்லாம் அறிவிக்கும். அவர் ரூபத்தில் வந்து நிற்கும் வந்த வேதமாகிய ஆசிரியரே எழுதாமறை.
அவரே உன்னை அந்த மறைஞான வீட்டில் குடியேற்றி வைத்துள்ளார். 49. இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அது உண்மை உணரா மனிதர் யானமைக்கவில்லை என ஓதி வரும் வேத பாடமே. அப்போ பாட புஸ்தகமும் அவர்களே, வாத்தியாரும் அவர்களே, பள்ளிக்கூடமும் அவர்களே. அவர்கள் இப்போ அந்த திருமறையாக நின்று அந்த கல்வியை போதித்து கொண்டு எப்பவும் அந்த மெய்க்கல்வியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இப்படி வைரமணி தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்குத்தான் வேதங்கள் வந்தன. இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், அப்பா அதை சொல்லுவதற்கு அந்த கல்வியை கற்பிக்கத்தானே வந்தது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போது அந்த வைரமணி தேகம் இன்னொன்று இருக்குல்ல அப்படின்னு. அது போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வேதம்தான் வைரமணி தேகம். அந்த வேதம்தான் வைரமணி தேகமாக இருக்கிறது. இப்போ வைரமணி தேகம் என்ன என்பதை நிறைய விரிப்பு வச்சுருக்காங்க. அது தனி தலைப்பாகவே நம்ம எடுத்து அதை பின்வரும் காலங்களில் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ தானே அதனுடைய வல்லபம். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டு, இதுக்கு விரிப்பு நிறையா வச்சுருக்காங்க அல்லவா? அப்போ அந்த வைரமணி தேகமாக நமக்கு அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது வைரமாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு நல வைரம் தன்னில், அது நலம் செய்யக்கூடிய வைரமாக இருக்குது. இந்த வெளி உலகத்தில் உள்ள வைரத்தை தின்னா உயிர் போயிடும். ஆமாம், இதை கூட தின்னாலும் நம்ம அழிநினைவு போயிடுது. நம்ம அழிநினைவு செத்து போயிடுது. அதை தானே அவங்க கொலை செய்கிறாங்க, நம்மளுடைய அழிநினைவை. ஆக இப்படி அதை விரித்து கொண்டே இருக்கலாம். அப்போது அந்த ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறதல்லவா? இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம். அது எங்கே? அங்கேயே இருக்குங்க விடை. அது எங்கே என்பதிலேயே விடை இருக்குது. இப்போ இதெல்லாம் உணரணும். எப்போ எல்லா அங்கங்களும் தோய படிக்கும்போது தெரியும். இப்போ இதுக்கும் மெய்நிலை போதத்துக்கும் தொடர்பு இருக்குது. அது எங்கே? அதுதானே நமக்கு வேண்டியது என்று அதை இப்படி தொடர்ந்து அந்த அருளோர்ஷிப்புகளை எடுத்து பேசி வராங்க. அப்போ யமனனுகா வைரமணி தேகம். அப்போ யமனனுகாதது அந்த வைரமணி தேகம். அந்த வைரமணி தேகம் அது திருவேதமாக இப்படி அந்த திருமஞான குறள் 6வது திருவாக்கியமாக அந்த கல்வியை கற்பித்து அந்த ஜீவன் முத்தியை இப்போவே நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். முதல் நாளே, அந்த மெய்க்கல்விக்கு நுழைந்த முதல் நாளே, அந்த மெய்க்கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தனாக ஆக்கி வச்சுருக்காங்க. இது எப்பேற்பட்ட செயல்? இது நமக்கு உணர்வுக்கு வரணுமே, எனக்கு வரணுமே. இப்போ எனக்கு அது வந்திருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அது வரணுமே உணர்வுக்கு. இது வேதத்தின் மூலம் இந்த உணர்வை நமக்கு தெய்வம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அல்லவா? ஆக இப்படி அந்த யமனனுகா வைரமணி தேகமாக நமது திருமறை விளங்கி கொண்டிருக்கிறது. அது திருமறை குருபெருமானாக, இப்படி வேதம் ஆசான் திருமேனியாக, திருமறை குரு தீன் திருமேனியராக அவர்கள் அந்த திருமறையாக ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி இந்த யமனனுகா வைரமணி தேகத்தின் மூலமாகவும் அவர்கள் நமது தெய்வம் அவர்கள் நிரூபித்து இருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி விளங்கி கொண்டேன், நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.